ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிக்கி உலகம். இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான நம்ம விலாக் ஷூட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் விலாக் போஸ்ட் பண்ண போகிறோம். அதை நம்ம இன்னைக்கு சண்டே, அதுமா நம்ம ஈவினிங் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு மினி விலாகாக நான் ஷூட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம சண்டே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஈவினிங்காக நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக நம்ம கடைக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு, அப்புறம் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஏதாவது ஃபிஷ் ஏதாவது இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அப்படியே ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபஸ்ட்டு போய் ஃபிஷ் பார்த்ததில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சீலா, அதுக்கப்புறமா நண்டு எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் நாங்கள் சீலாவும் அதுக்கப்புறமா நண்டு அந்த மாதிரி கொஞ்சம் மீன்லாம் வாங்கியிருக்கோம். நான் லாஸ்ட்டாக என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் காய்கறி கடைக்கு போயிட்டு, காய்கறி கடையில் போயிட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வெண்டைக்காய், கோஸ் அந்த மாதிரி காயெலாம் வாங்கினோம். காயெலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது பொங்கலுக்கு முன்னாடின்றனால கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா காயுமே. இது பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறமா கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வெண்டைக்காய் நைட்டில் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்போ தான் வந்துருந்தது போல் வெண்டைக்காய் கூட. இங்கே பாருங்கள், நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வெண்டைக்காய். இப்போ இந்த மாதிரி உடச்சி பார்த்து எடுக்கணும் வெண்டைக்காய், அப்போ தான் முத்தலா இல்லையான்னு தெரியும். இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். நான் தக்காளி வாங்கியிருக்கோம். அதுக்கு அடுத்து தான் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா கோஸ் வாங்கினோம். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வெங்காயம் வாங்கியிருந்தோம். இப்போ நான் ஃபிஷ் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருந்தோம். சீலாவும், அதுக்கப்புறமா தோல்பாறை, நண்டுலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ அந்த சீலா மீன் வச்சு எப்படி நான் ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுன்னு நான் அந்த வீடியோலையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு, பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்புளி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பூண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 பல் பூண்டு போல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பூண்டு நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜ்லேயே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் ஒரு லைட்டாக ஒரு லைட் ப்ரௌன் கலர். இப்போ இன்னும் வெங்காயம் வதங்கலை. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி காட்டும். அந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் தக்காளி நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அதையும் நான் சின்ன மீடியம் சைஸ் தக்காளியாக 2 கட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளினா ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 தக்காளி சின்ன தக்காளியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம 2 தக்காளி சின்ன மீடியம் சைஸ் தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் என்ன பண்ணுங்கன்னா, இன்னொரு 2 தக்காளி ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிவிட்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தக்காளி ஸ்மெல் எதுவுமே இருக்கக்கூடாது. அது அந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்லேயே பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் சைடில் மிதந்து வர ஆரம்பிச்சிடும். தக்காளி ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கணும். அந்த மசாலா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வதக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா
தேவையான அளவுக்கு வந்துட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சு அதை வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு எடுத்து நான் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது வந்து லைட்டாக வந்து ஒரு கொதி வரணும். அந்த கொதி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஃபிஷ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறது வந்து சீலா மீன். நம்ம வந்துட்டு சீலா மீன் வந்துட்டு நல்லா வந்து வாங்கிட்டு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த சீலா மீனை வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த பீஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு தலையும் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சென்டர் பீஸும் வந்து போட்டு குழம்பு வச்சுருக்கோம். பாருங்க சூப்பராக வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து மீன்லாம் வெந்துடும். வெந்து நமக்கு நல்லா வந்து சூப்பரான ஒரு இது வந்து கன்சிஸ்டன்சியில் வரும். இன்னும் கொஞ்சம் திக்காக வேகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வச்சிங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அந்த குழம்பு வந்து ஆறுனதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நமக்கு சூப்பரான ஒரு ஃபிஷ் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.